இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில மீண்டுமாக உங்களை வாழ்த்து வரவிருக்கின்றேன். இன்னைக்கு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையாக 100 தனையான ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். இயேசு கிறிஸ்து அப்படி வாழ்ந்த நாட்களிலே மக்களை ஆசீர்வதித்தாரா? ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருந்ததா? அநேகர் பழைய ஏற்பாட்டிலிருந்து என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வாத வாக்குத்தத்தங்களை எடுப்பாங்க. ஆனால் எனக்கு பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டினுடைய புதுசாக கொடுக்கணும், புது நன்மையை கொடுக்கணும், புது நாளிலே புது ஆசீர்வாதங்களை கொடுக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்துவே ஆசீர்வதித்தார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார். நீங்கள் தேடி கண்டுபிடிச்சாலும் பார்க்க முடியாது. அது ஆவிக்குரிய கண்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் தெரியும். பழைய ஏற்பாட்டில் அநேகருக்கு அநேக காரியங்கள் ஆசீர்வாதம் வாக்குத்தத்த வார்த்தைகள் இருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் விசேஷமான ஒரு ஆசீர்வாதம், அதுதான் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27 நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே, அப்ப எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கு தான் இயேசு சொல்றாரு, 12 கோத்திரங்களையும் உங்களுக்காக பரலோகத்திலே 12 சிங்காசனத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. 12 சிங்காசனம். இந்த முதலமைச்சர் சேருக்காக எவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்கல்ல. 5 வருஷம் ஆளுகை செய்வதற்கு. அப்ப பரலோக சிங்காசனம், அதனுடைய மேன்மை என்ன? அதனுடைய மகிமை என்ன? அதனுடைய ஆசீர்வாதம் என்ன? இன்னைக்கு சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கு பின்பற்றுகிற அனைவருக்குமே நீங்க நியாயத்திருக்கிறவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லாமா? உங்களுக்கு ஆண்டவர் சிங்காசனத்தை தருவார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு கிரீடத்தை, வெற்றியின் கிரீடத்தை தருவார். பரலோகத்தில் உங்களுக்கு இடம் உண்டு. பெரிய ஆசீர்வாதமே அதுதான். உங்களுக்கு தருவேன். 29வது வசனம், என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். அல்லேலூயா. இதை விட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையே கிடையாது. ஆனா நிபந்தனை என்ன தெரியுமா? நீ எதெல்லாம் விடுற? ஆண்டவருக்காக எதை சகித்து கொள்ற? நிலம் இருக்கா? சொந்த பந்தமா? கூட பிறந்தவங்களா? இருக்கிறவங்களா? எதெல்லாம் ஆண்டவருக்காக நீ விடுற? ஆண்டவருக்காக சகித்து கொள்ற? ஊழியத்தின் பொருட்டு ஆண்டவரை நேசிக்கிற? நீ எதெல்லாம் ஆண்டவருக்காக சகித்து விடுறையோ